சினிமா நான் இல்லைனா நீ இல்லைனா நான். இப்போ அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அரசியல்வாதியாக ஆயிட்டு இருக்காரு. அசம்பிளி முடிஞ்சா கையோட ஃபர்ஸ்ட் எங்கே போனார் தெரியுமா? ஸ்டாலினுடைய வீடு போனது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினை பார்த்த உடனேயே ஹக் பண்ணி அவருக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு நேராக ஸ்டாலினை போய் மீட் பண்ணிட்டு ஃப்ளார் பொக்கே கொடுத்துட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வெளியில் வந்திருக்காரு. அதை ஃபாலோ பண்ணி அவர் வைகோ வீட்டுக்கு போகிறாரு. வாசல்லையே ஒரே வைகோ அவரை மாலை போட்டு பட்டு துண்டு போட்டு வரவேற்றாங்க. அதை வரவேற்று முடிச்சுட்டு உள்ளே போனால் வைகோ அங்கே கலக்கம்னு கலக்கிட்டாரு. அவருக்கு 7 வயசுல இருந்தே அந்த பையனை பார்த்துருக்காரு. குட்டி பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கானே அப்படின்ற சந்தோஷத்தில் வைகோ அசந்து போயிட்டாரு. சிஎம் ஆன உடனே ஒரு தலைவர்கள்லாம் வந்து இவ்வளோ அழகாக வந்து மரியாதை கொடுத்து பார்க்குறாரு. அந்த பொலிட்டிக்கல் டீசன்சி அதை வந்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணார். எல்லாத்துக்கும் மேலே அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக்காக வைகோ சாரே சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லை, அங்கே ஒர்க் பண்ண ஒரு அம்மா அவருடைய கைகளை திருஷ்டி வச்சு உடச்சி போட்டாங்க. சிஎம் திரும்பவும் அதையே செஞ்சிருந்தாரு. அந்த டைமில் அவர் போன இடம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வைரல் சொல்லிட்டு பயங்கர மிராக்கிள்ங்க. இந்த உலகத்திலேயே நடக்காத விஷயந்தான் நம்ம விஜய் செய்வார் இல்லையா? அது என்ன பண்ணியிருக்காருன்னா, நேராக போன இடம் எங்கன்னா திரு சீமானுடைய வீட்டுக்கு. எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தாட் நம்மளுக்குள்ளே ரொம்ப இருந்துச்சு. அவரை பார்த்த உடனே ஹக் பண்ணிவிட்டு அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பொக்கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பொன்னாடை போர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு ரம்யமான பொலிட்டிக்கல் சூழ்நிலையை நம்ம விஜய் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு மீடியாவில் அதிர்ந்து போயிட்டாங்க. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனே வேறு. நான் இல்லைனா நீ இல்லைனா நான் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே அப்படியே அண்டர் ஒன் ரூஃபில் ஒன்றா சேர்கிற மாதிரி ஒரு ஃபீல் விஜய் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த அசம்பிளிக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கிறார்.